பனங்கிழங்கு தான் தோண்ட போயிட்டுருக்கோம். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் முளைச்சி வருது. நல்லா தோற உட்காந்துக்கணும். கிழங்குலே குத்தான நாங்கள் ஒரே குத்துற கிழங்கு எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்க. ஒரு அடிக்கிட்டே இருக்கு கிழங்கு ஓடுது சோழி முடிச்சு. அப்பா அருமையான கிழங்கு. அருமையான கிழங்கு. யாருங்க பெரிய மரம் வந்துருச்சு. ஓடுங்க. மழை பிடிச்சிக்கிச்சு. அங்கிட்டு இருக்கேன். கிழங்கு வேற லெவலில் இருக்குது நண்பர்களே. அருமை அட்டகாசம் செம்மையாக இருக்கு நண்பர்களே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பனங்கிழங்கு தான் தோண்ட போயிட்டுருக்கோம். ஆற்றுக்குள்ளே நாங்கள் போய்ட்டு பனங்கிழங்கு தோண்டி சுட்டு சாப்பிடுவோம். பாருங்க எவ்வளோ பேர் போய்ட்டுருக்கோம். எல்லாரும் ஹாய் காமிங்க. ஹாய். நாங்கள் எல்லோரும் தான் பார்த்திங்கன்னா பனங்கிழங்கு தோண்டி சுட்டு சாப்பிட போகிறோம். வாங்க. ஏதாவது கிழங்கு தேடி நாலா பக்கம் சுற்றி போயிட்டுருக்காங்க. இங்கிட்டு 2 பேரானா இருந்துச்சாடா கிழங்கு இல்லை. நாங்கள் உள்ளே பார்ப்போம். இப்போ தான் பார்த்திங்கன்னா குருத்து வெளியில் வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் கிழங்கு நல்லா வைக்கலைன்னு நினைக்கிறேன். அது வந்து மார்கழி மாதம், அதனால இப்போ எல்லாம் ட்ரை பண்ணி முன்னாடியே மலைக்கு போட்டிருந்தோம்னா நல்லா முளைச்சிருக்கோம். என்னென்னா ஒரு 2 அடிக்கு மண்ணுக்கு மேல் மாதிரி மேலே போட்டு கொட்டையை மேலே அடிக்க வச்சுருந்தோம்னா அது ஈஸியாக முளைச்சிருக்கோம். அதுவாக முளைக்கிறனால கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் முளைச்சிருக்கேன் பாருங்கள் கொட்டையெல்லாம் இருக்கா. கொட்டை இங்கே பாருங்க, ஒரு கொட்டை முளைச்சி உள்ளே போயிட்டுருக்கு. இந்த மாதிரி தான் கொட்டை முளைக்கும். இது கீழே உள்ளே போகிறதுல தான் கிழங்கு வரும். பனங்கிழங்குன்னு சொல்லுவாங்க. அந்த கிழங்கு வரும். அப்புறம் என்னண்ணா சிரிக்காதீங்கண்ணா. அப்படியே வெட்டு வாச்சாது எப்பன்னு சரி டக்குன்னு எல்லாமே ப்ராடக்ட்ஸ்லாம் கையிலே கொண்டாந்து. அங்கே 2 இருக்கா? கண்டுபிடிச்சியா? இந்த இதை தோண்டிட்டு போவோம். அரிய கண்டுபிடிப்பு. நாசா விஞ்ஞானி என்னென்னமோ கண்டுபிடிக்குது. நான் எதை கண்டுபிடிச்சிருக்கேன். கிண்டல் பண்ணாங்க. இந்த வேலையை பார்த்தீங்கன்னா மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கா? ஆழத்தில் போகுது. கிழங்கு இருக்குது கண்டிப்பாக. என்னடா புதையலா தம்முன்னு கேட்டுச்சு. புதையல் வந்துருச்சு. கிழங்கு காலி நீராடே. ஐயோ பொடிங்க பாரா. வெறி வண்டி வட்டிக்கு இருக்கான் ஃபஸ்ட்டு கிழங்கு. பிடிக்கிட்டியாடா? தெரியல ஒழுங்க. இப்போ தான் குருத்து நினைக்கிறேன். அவ்வளோதான் கணம் இல்லை. இங்கே அருவாங்களா அந்த மண்டையை வெட்டி தள்ளுறா கொட்டையை. கொட்டையை வெட்டு தள்ளுறா. அது இது பூ இருக்குமா மாதிரி? பூ இருக்கு. அதில் பூ இருக்கும்டா. அது நல்லா இருக்காது. முளைச்சது நல்லா இருக்காதுல்ல. லைட்டாக குரு வரும். அதில் அந்த குருத்து மாதிரி வரும். நான் அப்போது வெட்டினாதான் பூ நிறையா இருக்கும். இது முளைச்சி உள்ளே போயிடுச்சு. அவ்வளோக்கா நல்லா இருக்காது. அங்கே 2 கிழங்கு இருக்கான். வாங்க போய் பார்ப்போம். வாங்க போகலாம். வாங்க வாங்க வாங்க. இந்த என்ன வெட்டிட்டியா நீ? அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இங்கே பொறுத்துக்கு இருக்கா 3 நாள். அப்படியே முள் இருக்குது பார்த்து விலகு வலி. எங்கடா பெரிய பண்ணி சேர்றா? எங்கடா சாச்சாத்துங்கா எங்க நிறையா இருக்குதா? இருக்கு. இந்த ஒரு ஓட்டம் இருக்கும். கடப்பாறையும் வாச்சாத்து தான் எடுத்துக்கு வந்திருக்கான். ஒன்று தான் எடுத்துக்கு வந்திருக்கான். ஆளுக்கு ஒன்று எடுத்து வந்தால் ஈஸியாக தோண்டலாம். நம்மகிட்ட ஒவ்வொரு சாமான் இருக்கனால ஒன்றா தான் தோண்ட முடியும். ஆமாம், அவர்கிட்ட ஒவ்வொரு கிழங்கு சூரியக்கு மாஸ்டர் கட்டிக்கு வந்திருக்கேன். பார்த்துங்க. மாஸ்டர்னோட நான் வருது. கும்பகோணத்தில் வந்து சூர்யான்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் சப்ஸ்கிரைபரான் கால் பண்ண. அப்படி அதே மாதிரி நம்மளை சப்போர்ட் பண்ணுறது எங்கேருந்து சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அவரே மாதிரி நல்லா எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் சொன்னார். அக்காமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கும்பகோணத்தில் பேர் என்ன? சூர்யான்னு. சூர்யா. ரொம்ப நன்றி சூர்யா. நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அவருக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்களா? எனக்கு அடிச்சிருக்கீங்களா? நான் எடுக்கலைன்னு நினைக்கிறேன். அடுத்த தடவை நான் கால் பண்ணி பாருங்கள். யூடியூபர் வந்து ரொம்ப பிஸி பண்ணு, அதனால அவர் ஃபோன் எடுக்க மாட்டார். சோழி முடிஞ்சு ஒரே வெட்டுதான். பாதி குருத்தா வெட்டி பாதி கிழங்கு உள்ள இருக்கு. அதான் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? இருக்கா? போச்சா காணாம போச்சு. ஆமாம், சரி விடு. போயிட்டு போது விடு. அதான் இங்கே பாதி வந்துருச்சு. வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஆக சோழி முடிஞ்சு வாங்க. அடுத்த கிழங்கு பார்ப்போம். நீ என்னடா பண்ணி வச்சுருக்க?
இங்கே ஒரு பயங்கரமாக தோண்டிட்டாப்லையே. நல்லா இருக்கு அந்த கிழங்கு, வேறு லெவலில் இருக்குது. பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள், ஒரு அடிக்கிட்டே இருக்குது. இந்தா டக்குன்னு மண்டையை வெட்டி விட்டு, மண்டையனே வருது. இந்த கொட்டையை வெட்டி விட்டு போங்களா. இதை வெட்டி என்ன பண்ண போற? கொட்டையை வெட்டிட்டு கிழங்கு உள்ள விடுங்கன்னு சொல்ல வந்தேன். இதையா? இதையா பாப்பேன் அடி. அதான் உரிச்சு பாரு, பாதி பாதியாக வெட்டுறான். உள்ள வந்து பாரு, 5-6 கிழங்கு மட்டும் கொடுத்து கிழங்கு மட்டும் பனை மரம் வர்றது அது தெரியுது. இது மனசுட்டே பனை மரம் ஏன்னா படுத்துறீங்க. பண்ணம்ல பேர் யாருங்க பாதி பாதியாக போட்டு தள்ளுறான் எல்லாத்தையும் கிழங்கு வராதையும். ஏன் நான் வெட்டேன்டா அடுத்து. ஏன்னா அது பாம்பு, கரும்பாம்பு இத்த தண்டில் இருக்குது. மண்புள்ள பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குங்க. எடுக்க முடியாதா? தூண்டி போட்டுருந்தா இந்த புல்லை யூஸ் பண்ணியிருக்கலாம். கியாவுவா இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் முளைச்சி வருது. அந்த வெட்டு விழுந்த கிழங்காடா ஒரு வழியாக தோண்டிட்டாங்க. இதில் என்னடா நல்லா இருக்கும். நல்லா இருக்கா? பச்சை கட்டிக்கிறாங்க அவங்க. இதெல்லாம் ஆதிவாசி குரூப், அதனால அதானே உடுக்கணும் டவக்கணும் ஆயிரம் நான் போட்டுனா போட்டு தள்ளிடுவேன். ஆத்துக்குள்ள போயிடும் வாங்க. அதான் இங்கே கடுசாக இருக்க நினைக்கிறேன். ஆற்றுக்குள்ளனா கொஞ்சம் ஆற்று மண்ணோட சேர்ந்து இருக்கனால கொஞ்சம் ஈஸியாக தோண்டலாம்னு நினைக்கிறேன் ஒரு நம்பிக்கையில். ஆறுனோன்னா தண்ணி அப்படியே பெருக்கடிச்சு ஓடும்லாம் நினைக்கக்கூடாது. தண்ணி குறைஞ்சி போச்சு. ஆமாம், அதனால ஒரு கமெண்டில் வேற பார்த்தோம், ஆறுங்கிறிய தரையில் போகுது தண்ணி. அது கலிங்கிலேருந்து அந்த தண்ணியை காமிச்சேன். அது டக்குன்னு ஃப்ளோவில் ஆறுன்னு வந்துருச்சு. போய் பார்ப்போம் வாங்கிட்டு. நம்மளால் இப்படி தான் ஃப்ளோவில் எல்லாத்தையும் மறந்துடுவார். தண்ணி வேணா அதை குடிச்சுக்கங்கடா. தண்ணி குடிக்க போகிறேன். தண்ணி குடிச்சுக்க. அந்த அந்த காய்க்கிறான்டா அவன். கொஞ்சம் வாரு தண்ணி குடிக்கிறவங்க என்ன குடிச்சுக்கங்களே. தெளிவான தண்ணி. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வயக்காரங்க வந்து பனங்கொட்டை பூராத்தையும் புறக்கி தோண்டி முளைக்க போட்டிருக்காங்க. இந்த மாதிரி தான் முளைக்க வைப்பாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, ஆமாம், இந்த மாதிரி மண்ணை கிளறி மேலே கொட்டையை பதிக்க வச்சோம்னா ஈஸியாக முளைக்கலாம். பாருங்க அதெல்லாம் எடுக்கக்கூடாது, அடுத்தவங்கள்ட்ட இதெல்லாம் போனால் முன்னாடி முளைக்கி போட்டு பாருங்க, தோண்டாமல் விட்டு பாருங்க மரையை முளைச்சிருச்சு. இதே மாதிரி 4-5 இடத்துல பாருங்க குமியலுக்கு மேலே முளைச்சி கிடக்கா. இது பூராமே பழங்களை முளைக்கி போட்டு தோண்டாமல் விட்டது. எல்லாம் வேறு மாதிரி ஆளுங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளும் பார்த்தீங்கன்னா முளைக்கி போட்டு அந்த அடி ஈஸியாக தோண்டிருக்கலாம். இவ்வளோ தேட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. விட்டாச்சு. அதனால் வந்து இன்னைக்கு தேடி போகிற மாதிரி இருக்கும். இங்கே ஒரு நண்டு குஞ்சு. நண்டு குஞ்சா எப்படி மச்சான் பிடிப்போம்? எங்கே வேணாலும் நண்டு மீன் பிடிக்கிறது இல்லை. இதான் மச்சான் நண்டு குஞ்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன பண்ணுறாங்க பாருங்க. சரி, அதை ஒன்றும் பண்ண முடியாது. தண்ணிக்குள்ளே விட்டு போயிடுவோம். தண்ணிக்குள்ளே விட்டு போயிடும் பாவம். இந்தா பாதி பேர் போயிட்டாங்க, வாங்க நம்மளும் போவோம். நம்மளும் பின்தங்கிய நிலையில் இருக்கோம். பாருங்க இவ்வளவுக்கு தண்ணி வருது. இதே மட்டத்தில் தான் கடைசி வரையும் வருது. அப்போனா தண்ணி எங்கேயோ இருந்து நிறையா வந்துக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கலிங்கிலேருந்து தான் வருது. நல்ல கடாய் நல்ல கடாய். கை நண்பர்களை இங்கே பாருங்க, இதோட ரெக்கை நினைக்குது. பருந்தோட ரெக்கை, பருந்து குஞ்சோட ரெக்கை. வெட்ட போகிறோம்னா எல்லாத்தையும் கிழங்க தவிர எல்லாத்தையும் பண்ணுறாங்க. கிழங்க மட்டும் கண்ணில் காமிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. ஆமாம், அதுக்கிட்டே போய்க்கிருக்கோம். போகும்போது எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளோதான். பாருங்க ஃபுல்லாக பசுமையாக இருக்காருங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா இதுவரை ஃபுல்லாக காஞ்சிடும். எப்படி இருக்கு என்ன இருக்குண்ணே? வேறு லெவலில் இருக்குது நண்பர்களை. வேறு மாக்கு போட்டு கிழங்கு வெட்டி எடுத்தது. இது பூரா எடுத்தாச்சு. நண்பர்களே ஒரு வழியாக வந்து சுற்றி முற்றி கடைசியில் கிழங்கு இருக்க இடத்துக்கு வந்துட்டான். இங்கே கிழங்கு தோண்டிக்கிருக்கேன். நம்ம ஒரு கிழங்கு தோண்டுவாங்க. 1 2 3 நல்லா தோற உட்காந்துக்கணும். கிழங்குலே குத்தாங்க நாங்கள் ஒரே குத்துற கிழங்கு வந்து அதில் இது இருக்குமியா? அறுவடத்தை வெட்டிப்பா. நல்லா இருக்கு. அது கைனால் பிடிங்கினாலே வந்திருக்கு மேடம்.
வச்சு தட்டுறாங்க. இதை கொண்டு வா. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால ஏதோ கொண்டு வந்துட்டாரு. என்ன இருக்குது அதில்? அறுப்பு. வாவ், இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், யூடியூபர் இங்கே வாங்க. பூ இருக்கு. சாப்பிடுங்க. டேஸ்ட்டாக இருக்குயா? அங்கிட்டு போமா. அப்படிலாம் அது பூராத்தையும் பிடுங்க, பஞ்சு வெட்டி தின்ட்டு போவோம். பணம் கட்ட கூடாது, பஞ்சு இல்ல. பஞ்சு மாதிரி தான் இருக்கும். இப்போ தாண்டா முளைக்கிற கண்டிஷனில் இருக்கு. சரி, இதான் இப்போ விழுந்தது. தான் வெட்டி தின்ட்டாங்க. ஆனால் இனிப்பு இல்லை பூவில். இதில் இருக்காது. கந்து காஞ்சி வத்தி வந்தால் தான் இனிப்பு இருக்கும். இது தண்ணி கொட்டையாக இருக்கும். இங்கே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் கூட பாதி பாதியாக போட்டு தள்ளிட்டாங்க. அரிய கண்டுபிடிப்பு. நிறைய கண்டுபிடிப்பா. போடுங்க, போட்டுங்க பார்ப்போம். அந்த நேரம் இது கிழங்கு தள்ளி தரா வெட்டுற ஓங்குறது ஒரு மாதிரி ஓங்குறேன். கிழங்குடா சைடில் தோண்டு, கிழங்கு சைடில் தோண்டணும். போட்டோம் அவ்வளோ கிழங்க. அதான் போட்டோம். போட்டேன் அண்ணன் தெரியும். சோழியை முடிஞ்சு வச்சு சொன்னீங்க போட்டுறியான்னு. இங்கே தான் அங்கே இருந்துச்சு பார்த்தேன். இந்த இருக்கு நல்ல கிழங்கு தாண்டாம ஆழத்தில் இருக்கிறது நல்லா வைக்கலையோ வச்சிருக்கு. ரெண்டு கிழங்கு ஜோடியாக இருக்கு. இருக்கா? உள்ள நின்று நல்லா இருக்கு. கடைப்பாரில் குத்துறா. அவன் கிழங்குலே குத்துறாம கிழங்குல சைடில் இடமாடல நேராக கொட்டை கிழங்குலே குத்துறாம இங்கே விட்டா ஒன்றத்துக்கு சேர்க்க மாட்டாங்க. ரெண்டு கிழங்கு ஜோடி. ரெண்டு கிழங்கு ஜோடியாக இருக்குது. இவங்க தமிழ்நாடு ரெண்டு. இப்போ சைடில் பிடிச்சி இழுக்க முடியுமான்னு பாருங்க. சைடு ஆப்பில் பிடிச்சி இழுத்தா கிழங்கு கையோட வந்துடும். 1 2 3. ஆலம்டா. ஆலம்னா போனுச்சுன்னா நல்லா கிழங்கா இருக்கும்டா. அப்படின்னா நல்ல பெரிய கிழங்கா இருக்கும். பெரிய கிழங்கா இருக்கும்போது 2 அடி இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ரெண்டு அடி இருக்கும். பழங்கிழங்கு எங்கேயாவது 2 அடிக்கு பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் சொல்லுங்க. ஐயோ ஒழிஞ்சு வச்சு இல்லையா? ஒழுங்கா வைக்காடா கிழங்கு. இதுதான் உடஞ்சி லேட் ஆகணும். பிஞ்சு அது இது இதுதான் பார்த்தீங்கன்னா இளங்கிழங்கு. இளம் பிஞ்சு கிழங்கு. என்ன முத்தலை முத்து ஒரு மாதம் ஆகாம இருக்கு. இப்போ நம்ம டைமிங் மாறி வந்துடுன்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கிட்டலாம் மலைக்கு போட்டு பிடிங்கிட்டாலேப்பா. அது முன்னாடியே மலைக்கு போட்டாலோ இது அதுவாக மனசுனால கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு. ஆமாம் ஆகிப்போச்சு. ஆசைப்பட்ட எடுத்துக்கு வா. அப்படியே அப்பா வேற பாரு. அட பாரு என்ன இந்தா குத்து. இந்த மாதிரி மண்ணில் ஆனால் கீழே வரைக்கும் போவேன். பார்த்துக்குவேன். ஆட்டி பாரு. இது லைட்டாக சுரண்டிடும். லைட்டு மேலே சுரண்டிடும். கொடுங்கவா. சின்ன கிழங்கு. கிழங்கியாதானே கிழங்கா நான் அத்துப்பிட்டேன். இங்கே முளைக்க போகுதுரா. 5 பச்சை கலர் வந்துருச்சாரு. இப்போ முத்துனுங்க இன்னும் கொஞ்ச நாள் விட்டால் முளைச்சிருக்கோம். இருக்கு. என்ன முளைக்க நினைக்கிறீங்க? குருத்து வருவா இருக்கு. ஆழத்தில் இருக்கு. ஆழத்தில் இருக்கும். தோண்டி பாருங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், அங்கே எல்லாம் கிழங்கு தோண்டிக்கிருக்காங்க. இந்த வந்து ஆனால் கொட்டையை அத்துட்டி நம்மால் கொட்டையை அத்துப்பிட்டாரான். கொடுங்கடா. ஆழம் போட்டாச்சு. நம்மால் ஆழம் போட்டாப்புல. கொடுங்கடா. சைடு ஆப்பில் போயிருக்கோண்ணே கிழங்கு.
பாதையை மாற்றுங்க. இது வந்துடும். அப்பா அருமையான கிழங்கு. அருமையான கிழங்கு. யாருங்க முத்துன கிழங்கு. நல்ல நல்ல கிழங்கு. இந்த மாதிரி ஒரு 10 கிழங்கு ஒரு நாளே போதும். அங்கிட்டு 4 கொட்டை கிடக்கு. நாங்கள் அதையும் தந்துவோம். அது அதுக்குள்ளே இருக்கும். இந்த இருக்கும். போடு போடு. எங்கே கொட்டை முளைச்சிக்கு நீங்கள் காண மிச்சம் வர எல்லாம் போடுறாத. எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்தா போடு. பூவா அப்பப்போ தெம்ப ஏற்றிக்குவோம். எப்படி நல்லா இருக்கு. இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு. பயங்கரமாக இருக்கு. இங்கே இங்கே அப்படியே எடுத்து இந்த இருக்கு வரு. போடு. போடு அடிச்சு விடா. எல்லாத்தையும் தோண்டுங்க. அப்படியே எடுத்து போட இந்த அங்கே கிடக்கு போட்டிங்களா? அந்த அங்கே வச்சிருக்கீங்க பாரு, மட்டைக்கிட்ட கிடக்கு. அதை போகும்போது போடு. விடு. பிடுங்க வந்துட்டு இங்கே ஒன்று இருந்துச்சு. நேற்று அப்படியே உள்ள போட்டுங்க. இந்தாதான் இருக்கு. போடு. எங்க இப்போதான் களத்தில் வாங்குறேன். எங்கடா இது எதுக்குடா நீ வச்சுட்டீங்க? அப்படியே போடு. வேற அப்படியே மசாலாக்கில் குட்டி கிழங்கு நல்லா இருக்கும்டா. அது கிழங்கு தான் பெருக்கலை நினைக்கிறேன். ஊர் கூட இருந்துச்சு. வெட்டிட்டியா? வேறு லெவலில் இருக்குது கிழங்கு. பெரிய கிழங்கு. கடையில் விட்ரு. நல்லா ஈஸியாக இருக்குது. நண்பர்களே பார்த்தீங்கன்னா அந்த எலி தோன்ற மாதிரி எனக்கு பள்ளமாக தோண்டி கொஞ்சம் யாருங்க இந்த இடத்துல நிறையா தோண்டிட்டு இருக்கேன். இந்த அங்கே யாரும் அங்கே கும்பலாக எடுக்கிறேன் கொட்டையை. இருக்காடா நிறையா மலச்சிருக்கான்னு முளைச்சிருக்கான்னு பாருங்க. இங்கே வாடா போடுறாடே இங்கே வாங்கடா. இங்கே இருக்கு நிறையா கொட்டை. காசு சேர்த்து அப்படியே கிழங்கு தோண்டிட்டா பாரு. என்ன பார்த்துக்குச்சா? சரிங்க வேற அண்ணா அங்கிட்ட அண்ணா தோண்டுங்க. அப்படியே செங்கோலை இருக்காருங்க. அது கொத்துச்சுன்னா ரொம்ப கடுக்கு நண்பர்களே. கிளையா போதுடே. கிளஞ்சிச்சுன்னா கொத்துன்னு கொத்தி எடுத்துடும் மங்களே. மாற்றி தோண்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வந்துருக்கீங்க எங்களுக்கு கொட்டை விட்டுறீங்களா? பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சு. கதக்கெல்லாம் தோண்டி முடிச்சு கிளம்பிக்கிருக்கான். போய் சுடலாம் பார்த்தா இங்கே மழை வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே நம்மளை சுட்டு விட்ருவாங்க. சரி பாருங்க, நல்லா தெரிஞ்சு டக்குன்னு மழை வந்துருச்சு. இது ரீலு ஃப்ரெண்ட்ஸ். அது ரீலு. எது மழை வரப்போதுன்னு எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். மழை வர்ற அறிகுறி இருந்துச்சு. மழை பெய்யுற மாதிரி இல்லை. என்னடா பாருங்க, ஏற்கனவே தெரியுமா? மழை பெய்யுற மாதிரி மட்டும் இல்லையா? அறிகுறி இல்லைடா, நல்லா தான் இருந்துச்சு. இப்போ தான்டா மழை வருது. ஓடுங்க அடே, ஓடுங்கள். ஒரு கொடிய மிருகம் நம்மளை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. ஓடுங்கள். கூட்டி போக செந்தட்டி நிறையா இருக்கு. அத்திக்கிறாம கம்மாக்கரை எப்படி இருக்கு? எடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் கம்மாக்கரை இது வந்து பாதையே அப்படியே 4 கார் போகலாம். அதில் பெரிய மழை தானே. பெரிய மழை வந்துச்சுடா. ஓடுங்கடா. பெரிய மழையா வருதா? ஓடுங்கடா. பெரிய மழை வந்துருச்சு. ஓடுங்க. மழை வந்துருச்சு.
அப்பா வந்தாச்சுடா, இங்கேயே சுற்றுவோமா? இப்போ மழை ஆறுங்க, மழை பிடிச்சிக்கிச்சு. இப்போ வந்து பனங்கிழங்கு வந்து சுட போகிறோம். அதுக்கு அந்த சுத்தம் பண்ணணும். வேரோட இருக்கும், அது வந்து வேறையும் இந்த கொட்டையை வந்து தனியாக வெட்டி எடுத்துக்குவோம். வர்றா கட்டை உயரம் பார்த்துறேன். நீ கொட்டையில வெட்டலாம் எப்படி இப்படி பிடிச்சிக்க, அதில் வச்சு விட்டு. நீ இந்த சரி நண்பர்களே, அடுப்பை வச்சிட்டோம். இப்போ வந்து பனங்கிழங்க போட்டு சுட்டு எடுத்துக்க போகிறோம். ஆன்லைன் இருக்குது, ஆன்லைன் இருக்குது. மக்களை பார்த்தீங்கன்னா என் கையில் சுற்றுச்சு. அந்த கிழங்கு எடுத்து உள்ளே மேலே போடுங்க. எரியட்டும்டாயிடுறா. இது மட்டை எரியிற மாதிரி தெரியும், அமர்ந்துடும். இந்த விறகு இல்லை 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 நனைஞ்சு வச்சு. இப்போ மழை இருந்ததில்ல, இந்த என்ன விறகு எடுத்து போட்டு வைக்க எரிச்சிருக்கலாம். உள்ள அள்ளி போட்டு இது நீயா கொடுத்தியா? ஆமாம், உள்ளே கேட்பேன். கிழங்கு பூரா உள்ளே எடுத்து போடுவாங்க. அதான் அம்மந்துட்டு போங்க. ஊரை மட்டை எடுத்துக்கிட்டு கொளுத்துறேன். நண்பர்களை, இந்த மாதிரி நீங்கள் கிழங்கு வெட்டி தின்ட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் பனங்கிழங்கு சாப்பிட்ருக்கீங்கன்னு பார்க்குறேன். நான் தீப்பிடிங்க எங்கிட்ட பார்த்தீங்க. தரா ஒரு சைடு எரிஞ்சிக்கிட்டு வருதுடா. இதே பிடிச்சி வைக்கலாமேடா. அந்தரா இதை பிடிச்சி அப்படி வைடா. நீங்கள் ஆமந்தே ஓகே. நான் பார்த்தேன். இங்கிட்ட பிடிச்சி வை, இதில் பாதி பிடிச்சி வை மட்டையில். மேலே வேண்டாம், இவ்வளவு வருது. கிழங்கு எந்த போட்டுருக்காங்க கிழங்குலாம்? அங்கிட்டு இருக்கா அண்ணல் அடிக்கி கர்மம் அனல் அடிச்சு தூக்கி எரியுதுங்க. இப்போ வந்து கிழங்கு வந்து வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நேரம் எரிஞ்சிக்கிறதுக்கு போயிட்டு கிண்டி பார்ப்பாங்க. லைட்டாக ஒரே ஒரு கிழங்கு வெளியில் எடுத்து பார்ப்போம். எங்க கிழங்கு தான் கூப்பிடு. ரெடி பண்ணிக்கிட்டு ஒன்றை மட்டும் தனியாக எடுப்போம். நான் தள்ளுறேன்னு இல்லை சுற்றி பார்ப்போம். வேகவே இல்லை. அரை வேக்காடு மாதிரி ஆள் யாருமே இல்லை. ஏ ஆமாம், அப்புறம் கறி பசங்க திங்க முடியாது. அதுக்கு செக்கிங் பூரா மேலே எரியுது. மேலே போடுங்க, ஆனால் கிழங்கு அடியில் போட்டிருக்காங்க. ஏன் என்ன நாள் மட்டும் எடுத்து போடுங்கடா. வேண்டாம் போதும். கறி பேர் அந்த அண்ணலே அந்த அண்ணன் சும்மா வாய்க்கா சொல்லிட்டு போட்டுக்கிட்டு வெளியே 5 வரும். நேரம் அவன் ஏற்றிருக்கேன். நேரம் ஈரா ஒன்று ஒன்றா ஏறா. நெருப்பு வெளியே அள்ளி விட்டு எரிஞ்சிடாதீங்க. வெந்துருச்சுடா. எத்தனை கிழங்கு போட்டீங்க? பாதி எரிஞ்சிருச்சா? அடியில் அடக்கும். இந்த மூளை அடைஞ்சு இங்கே நிற்கல. பிடிச்சா வாங்கடா ஓடுவா. இதுக்கு இருக்கக்கூடாது. அங்கே அனத்தது இல்லை. அங்கே எவ்வளோ நேரம் உட்காந்துருப்பேன். விட்டு போட்டு உரிப்பா. வா 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 வாங்கோ வாங்கோ. உரிச்சி பனங்கிழங்கு ஒழுங்கா வச்சு உட்காருங்களா. ஒழுங்கா உட்காந்துங்கடா சாவகாசமாக. அப்போ சுடுது. மேலே தோடலாம் ஒரு சாச்சி பாருங்க. கிழங்கு அருமையாக இருக்குது. ரெண்டா இந்த அழகா இருக்குடா. இது சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சுடுது வேற. இப்போ தான் எடுத்து வந்தோம். குறுத்து விழுந்துருச்சு அந்த யாருங்க பூவா. கிழங்கு வேறு லெவலில் இருக்குது நண்பர்களே. நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏறி இருக்குது கிழங்கு. அருமை. வெயில் போட்டு குளிரா. இப்போதான் மழை வந்துச்சு கொஞ்சம் நேரத்துக்கு. அருமை அட்டகாசம் செம்மையாக இருக்கும் நம்மளுக்கு. இங்கே நான் பாதி குறித்து வச்சுருந்தேனே. நான் தொடலை. தொடவே இல்லை. அப்போ நின்னேன். ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா கிழங்கு வேறு லெவலில் இருக்குது. சுட்டது இதை பார்த்தீங்கன்னா இன்னும் அவிச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ போடுறோம் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய்.